அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. சமையலே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பி பதம் அந்த பக்குவம் சொல்லி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நார்மலாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்வீட் தான் இது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்வீட்காக நம்ம வெளியே எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்வீட்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த கோதுமை மாவு. நார்மலாக இது மைதா மாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்தாலே போதும். நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு வாசனை வரும் இந்த மாவுலேருந்து. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்து எடுத்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே வரும்போது அந்த மாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் எண்ணெய், அதாவது நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ரீஃபைண்ட் ஆயில், அதுதான் எடுத்திருக்கேன். நார்மலாக இந்த ஸ்வீட்க்கு வந்து நெய் சேர்ப்பாங்க. அதாவது ஒரு கப்பு மாவுனா அரை கப் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க. பட் நான் நெய் ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஃபுல்லாக எடுக்காமல் அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக இருக்க மாதிரி நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு 2 ஸ்பூன் கம்மியாக இருக்க மாதிரி எண்ணெய் எடுத்து இதில் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பேலன்ஸுக்கு 2 ஸ்பூன் வந்து நான் ஃபைனலாக நெய் சேர்க்க போகிறேன். இந்த மாவும் இந்த எண்ணெய் இது 2மே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்கிறேன். இதில் நீங்கள் எண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் ஃபுல்லாகவே நீங்கள் நெய் சேர்க்கலாம். இன்னும் நல்லா ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாருக்கிட்டையும் அந்தளவுக்கு நெய் இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான் நான் எண்ணெய் போட்டு நான் காமிச்சிருக்கேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த நெய்யும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்க வேணாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நாம் போட்ட மாவு எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மாவு பதம் மாதிரி வரும் உங்களுக்கு. பேனில் ஒட்டாமல் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க, நான் ஒரு அரை கப்பில் 2 ஸ்பூன் கம்மியாக இருக்க மாதிரி எண்ணெய் சேர்த்தல. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4 to 5 ஸ்பூன் கம்மியாக இருக்க மாதிரி எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது உங்கள் இஷ்டம் தான். இல்லை நெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 1/4 கப்பு நெய்யும் 1/4 கப்பு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லை அரை கப் ஃபுல்லாகவும் நெய்யை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயோ இல்லை நெய்யோ. இந்த ஸ்டேஜ் வரதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 7 to 10 நிமிஷம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தாலே உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும். ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது சூடாக இருக்கும்போது சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறிட்ட பிறகு தான் இதில் சேர்க்கணும். இதில் நம்ம சுகர் பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அதாவது ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். கூடவே நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் நான் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சிருந்த சுகரை இதில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் சுகர் பவுடர் இதில் ஆட் பண்ணும்போது இந்த மாவு வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் கூட இந்த சுகர் பவுட்ரு போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு இலகுன மாதிரி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க ஷேப் பண்ண வராது. ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிங்க. ஆறிட்ட பிறகு சேருங்க. சுகர் பவுடர் மாவு 2த்தையும் கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு போட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன்.
இந்த மாரி ஃபுல்லா ஒரே மாரி வரா மாரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ என்ன பண்ணலான்னா, ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம இத வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இத நான் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். இப்ப நான் வெளிய எடுக்கிறேன். இப்ப நம்ம ஷேப் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க நார்மலா ஒரு கத்தி எடுத்து கூட நீங்க கட் பண்ணி எடுக்கலாம். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக இந்த மாரி ஒரு மூடி வச்சுட்டு, இந்த மாரி ஜஸ்ட் ஒரு பிரஸ் குடுத்துட்டா, இந்த மாரி அழகா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாரி ஷேப் உங்களுக்கு வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இல்ல பால்கோவா மாரி இத கட் பண்ணாம அப்படியே கூட நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். உங்க சாய்ஸ் தான் இது. கட் பண்ணி எடுத்தத நான் ஒரு பிளேட்ல போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக இதுக்கு மேல நான் பிஸ்தா வைக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்து நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இல்ல பிளெயினா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க இதில ஆட் பண்ணிக்கீங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நார்மலா சாப்பிடுற ஸ்வீட் மாரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ரொம்ப நல்லாவே இருந்தது இதோட டேஸ்ட்டு. இதில நம்ம கோதும மாவு ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா குயிக்கா ஏதாவது ஸ்வீட் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் வீட்ல இருக்க பொருள வச்சு நம்ம ஈஸியா குயிக்கா இத ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.